ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாவா ப்ரோக்ராம் பேசிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் ஆஃப் த நம்பர்ஸ். ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கொடுத்து இல்லைனா ஒரு நம்பர் கொடுத்து பக்கத்தில் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்து 1 வரைக்கும் ஒவ்வொரு நம்பராக ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும், ஒவ்வொரு டைமும் அதை மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். அதுதான் வந்து ஃபேக்டோரியலோட கான்செப்ட். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு ப்ரோக்ராமில் டைப் பண்ணி காட்டுறேன். பேசிக்காக ஒரு நோட்ஸ் மாதிரி டைப் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான ஜாவா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம். ஃபேக்டோரியல் டாட் ஜாவா. இப்போ நம்மளுக்கு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுங்க அப்படிங்கிறத நோட்ஸில் பார்த்துடலாம். ஃபேக்டோரியல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போது 10 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா காட்டுறேன். 10 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு, இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 10 இன்ட்டு 9 இன்ட்டு டேப் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து 10 ஃபேக்டோரியலோட ஆன்சர். ஸோ இந்த 10 ஃபேக்டோரியலோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கரெக்டாக இந்த 10 ஃபேக்டோரியலை இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறத நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3 இன்ட்டு 2. இப்படி தான் வந்து 3 ஃபேக்டோரியல் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 6. ஓகேவா? இதுதான் வந்து 3 ஃபேக்டோரியல். அப்போ இதே மாதிரி நம்ம 10 ஃபேக்டோரியல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுலேயே வந்து ப்ரோக்ராமோட பேசிக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு நம்பராக அதை சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வரணும், சப்ட்ராக்ட் பண்ணும்போதெல்லாம் நம்பரை மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? இதை நம்ம அல்காரிதமில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இது இப்போதைக்கு இங்கேயே இருக்கட்டும். ஓகேவா? இங்கே PSVM இதுக்குள்ளே நமக்கு தேவையான இன்டீஜரை நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். இன்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இன்புட் வாங்கணும்ல, அதுக்காக ஸ்கேனர் கிளாஸ். எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இப்போ ஸ்கேனருக்கான இன்புட்டை வந்து டேபு கொடுத்தோம் அப்படின்னா இன்புட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட். இது வந்து மோஸ்ட்டாக எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். இப்போ வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராமாக இருந்துச்சுன்னா எல்லா ப்ரோக்ராமுக்கும் இந்த 3 ஸ்டெப் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்ட்டுக்கு வந்து ஸ்பெல்லிங் தப்பு. நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்ட் வந்து கொடுத்தாச்சு. அது இன்புட்டை வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ தான் வந்து நம்ம லூப்புக்கு வர்றோம். இப்போ வந்து நம்ம அதே வைல் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வைல் லூப் வந்து எவ்வளோ டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுதுங்கிறது நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வைல் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. எக்ஸ் 0 விட அதிகமாக தான் இருக்கணும். இதில் வந்து என்னென்னா ANS ஈக்குவல் டு ஆன்சர் ஈக்குவல் டு என்னென்னா ஆன்சர் ஸ்டார் எக்ஸ். ஆன்சர்லேருந்து ஒவ்வொரு நம்பரும் நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஆன்சரை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். இன்ட்டு ANS ஈக்குவல் டு 1. இப்போ பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் அடிக்கடி நிறைய சஜஷன்ஸ் வருது நம்ம ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு காரணம் என்னென்னா பிளாக் பாக்ஸ் AI அப்படிங்கிற ஒரு AI எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது போக வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய எக்ஸ்டென்ஷன்ஸாக இருக்கும். அதிலிருந்து நமக்கு சஜஷன்ஸ் வரும். ஸோ எந்தெந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ஹேங் ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸ்டென்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ஸ்டார் எக்ஸ்.
இதுதான் வந்து நம்ம செய்ய போகிறது. அடுத்தது வந்து ஒவ்வொரு டைமும் இதே நடக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே போகணும். ரெடியூஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 10 இருக்கும். 10 × 1 10. அடுத்தது 9 ஆகும். 9 × 10 இது 8 ஆகும். 8 × 9 × 10 7. 7 × 8 × 9 × 10. இதுதான் வந்து ப்ராசஸ். இதை வந்து நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். சிஸ்டம் அவுட் printlnல இங்கே வந்துருக்கு பாருங்கள். இதை நம்ம delete பண்ணிக்கலாம். ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் இஸ் ஆன்சர். இதுதான் வந்து நமக்கு தேவையான சொல்யூஷன். இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் கேட்குது. இப்போ நமக்கு போட வேண்டியது வந்து 10 ஃபேக்டோரியலுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 3628800. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, நம்ம அப்போ 3 ஃபேக்டோரியல் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். அதே ப்ரோக்ராம் இன்னொருக்க ரன் பண்ண சொல்கிறோம். 3 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 6 வருது. ஸோ இப்படி தான் வந்து ஃபேக்டோரியல் ஒர்க் ஆகுது. இதுவே வந்து 5 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 120 வரும். 5 கொடுத்தோன்னா 120 வரும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஃபேக்டோரியலோட லாஜிக். இதே மாதிரி தான் வந்து நம்ம மேக்ஸ்லேயும் நம்ம ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ப்ரோக்ராமிங்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா வைல் லூப் யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து நான் ஃபார் லூப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபார் இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு செமிகாலன் வச்சுக்குவோம். அடுத்தது x is greater than 0. இங்கே ஒரு செமிகாலன் வச்சுக்குவோம். x மைனஸ் மைனஸ். அடுத்தது இந்த x மைனஸ் மைனஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இவ்வளோ தான். இது வந்து ஃபார் லூப். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார் லூப் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த இடத்துல i = 0 அந்த மாதிரி எதுவும் கண்டிஷன் நம்ம கொடுக்கலையே அப்படின்னா வந்து அது அவசியம் இல்லை. நமக்கு தேவையான அப்போ நம்ம கொடுத்தா போதும். தேவையில்லைன்னா நம்ம இதை எப்போவுமே ஆல்வேஸ் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனுக்காக நம்ம இப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு ஒர்க் ஆகும். இதை சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். என்டர் நம்பர் வந்துச்சு. 5 கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா 120. ஸோ சேம் ஆன்சர். பிகாஸ் ப்ராசஸ் வந்து ஒன்று தான். ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்ட்டு எக்ஸ். இதில் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா இந்த ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரே வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம வேறு ஃபார்மேட்டில் கூட நம்ம எழுதலாம். எப்படின்னா ஆன்ஸ் ஸ்டார் ஈக்குவல் டு எக்ஸ் இப்படி போட்டாலும் வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அசைன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுதான் வந்து மல்டிப்ளை அண்ட் ஈக்குவல் டு அப்படிங்கிறதோட மீனிங். இதே மாதிரி வந்து எல்லா ஆப்ரேட்டரும் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? மற்ற ஆப்ரேட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் சொல்லித்தர அல்காரிதமில் சொல்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதை அகைன் ரன் பண்ணுறோம். ஓ 10 கொடுக்குறோம். ஆன்சர் கரெக்டாக வருது. 3628800. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இவ்வளோ தான் வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமில் நான் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபார் லூப்பில் நமக்கு ஃபஸ்ட்டாக கொடுக்குற இனிஷியலைசேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. நமக்கு தேவைப்படும் போது கொடுத்தா போதும். தேவையில்லாதப்போ நம்ம அதை ஆல்வேஸ் ட்ரூ அப்படிங்கிற கண்டிஷன்லேயே நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி மல்டிப்ளை அண்ட் அசைன். ஓகேவா? இந்த சிம்பிள் பேர் வந்து மல்டிப்ளை அண்ட் அசைன். இதே மாதிரி வந்து இன்னும் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே காட்டுறேன். ஆட் அண்ட் அசைன். இது வந்து ஆட் அண்ட் அசைன். இது வந்து சப்ட்ராக்ட் அண்ட் அசைன். இது வந்து டிவைட் அண்ட் அசைன். ஸ்லாஷ் ஈக்குவல் டு வந்து டிவைட் அண்ட் அசைன்.
அதே மாதிரி டேபு கொடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்துடும். மாடுலோ அண்ட் அசைன் வரைக்கும் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது. இதுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஒரே வேரியபிள் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு a ஈக்குவல் டு a ப்ளஸ் b இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எப்படி கொடுக்கலான்னா a ப்ளஸ் ஈக்குவல் டு b இந்த மாதிரி கொடுக்கலாம். இதே ப்ராசஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஸோ இந்த டுட்டோரியலோட எல்லா சோர்ஸ் கோடும் வந்து கிட்ஹப் பேஜில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.